ஹாய், ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் கோர்ஸ பத்தி பார்க்க போறோம். சிஎஃப்பி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இது ஒரு குளோபல் கோர்ஸ். நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்ஸ். நம்ம ஜெனரேஷன் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஏரியா ஃபினான்ஷியல் பிளானிங். அத பத்தின கோர்ஸ் தான் இது. ஆ இது எப்படி படிக்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஆரா எஜுகேஷன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் 10த், 12த் டிகிரி இல்ல நான் வந்து எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கேன். நான் சயன்ஸ் குரூப் படிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கேன். எனி கைண்ட் என்ன ஸ்ட்ரீம் லைனா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்ல. ஆரா எஜுகேஷன்ல போடுற எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கோர்சஸ் நம்ம போட்டு வர எல்லா நியூ கோர்ஸுக்கான கிளாஸஸ் எப்படி நான் எங்க போய் ஜாயின் பண்றது அப்படின்னா, ஆரா எஜுகேஷன்லே கிளாஸஸும் எடுக்குறோங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் கிளாஸஸ் 2மே அவைலபிள். அது போக நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யூடியூபோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக நம்ம கம்யூனிட்டி சேனல்லயே நம்ம கிளாஸஸும் போடப் போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நெறையா பெனிஃபிட்ஸோட ஆரா எஜுகேஷன் கிளாஸஸ் குடுக்கப் போகுது. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டூ யூர் ஃபிரெண்ட்ஸ் ஆல்சோ. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கோர்ஸ் எப்படி படிக்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சிஎஃப்பி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் குடுக்கக்கூடிய பாடி யாருன்னு கேட்டீங்கன்னா, எஃபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. எஃபிஎஸ்பி ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. இந்த போர்டு தான் இந்த கோர்ஸ குடுக்குது. இந்த கோர்ஸ நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், என்ன மாதிரியான வேலையில நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடண்ட் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப இவங்க என்ன மாரி கைண்ட் ஆஃப் நேச்சர்ல வொர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், இன்வெஸ்ட்மென்ட் பிளானர், வெல்த் மேனேஜ்மென்ட் பிளானர், எஸ்டேட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங், இன்சூரன்ஸ் பிளானிங் அண்ட் பெர்சனல் நம்ம இன்கம் வருது இல்லையா? ஒருத்தவங்க எம்ப்ளாய்மென்ட்ல இருக்காங்க அப்படின்னா, மாசம் ஆனா இவ்ளோ இன்கம் வருது அப்படின்னா, அந்த பெர்சனல் கேஷ் ஃப்ளோல அவங்க எப்படி அவங்கள வந்து லைஃப்ப லீட் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்த என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா அட்வைஸுமே சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்னால குடுக்க முடியும். அந்த ப்ரொஃபஷனல்னால குடுக்க முடியும். இப்போ இந்த கோர்ஸ் ஏன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கோர்ஸ் ஆகப்போது இந்த இந்த ஜெனரேஷனுக்கு, கரண்ட் ஜெனரேஷனுக்கு அப்டின்னா, இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கும் ஒரு சிஎஃப்பி ரிக்வயர்டுன்ற நெலம வந்துருச்சு. ஒரு சிஎஃப்பி கன்சல்டன்ட் இருக்க இருக்கணும் அப்டின்ற நெலம வந்துருச்சு. ஏன்னா, அவங்களோட இண்டிவிஜுவல் அட்வைஸ நம்ம கேட்கும்போது, நம்ம பிளான் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ளோ இவ்ளோ இருக்கு. இத பேஸ் பண்ணி நான் வந்து வீடு வாங்கணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இந்த மாரி படிக்கிறதுக்கு என் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். இத வச்சு பெட்டரா நான் எப்படி வந்து என்னோட ஃபினான்ஷியல் சேவிங்ஸ ஃபியூச்சருக்கு நான் கொண்டு போறது அப்படிங்கிற அந்த அனலைசேஷன நம்ம பண்றத விட, இந்த சிஎஃப்பி ப்ரொஃபஷனல் பண்றது நமக்கு 80% நம்மளோட இன்கம் ஃப்ளோவ சேவ் பண்ணி குடுக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா ஆயிடுச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. நெறையா சிஎஃப்பி ப்ரொஃபஷனலோட ஸ்கோப், ரிக்வயர்மென்ட் இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் த குளோப் ரொம்ப நெட்வொர்க்கிங்ல ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. இப்ப இந்த கோர்ஸ படிக்கிறனால ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்டின்னா, இவங்க எம்ப்ளாய்மென்ட்ல மட்டும் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணுவோம் ஏரியாலயும் இவங்க இருக்கலாம். பிராக்டிஸ் அப்டின்னா கன்சல்டன்ட்டா. இண்டிவிஜுவலா அவங்க கன்சல்டன்ட்டாவும் இருக்கலாம். இவங்களோட சேலரி பேக்கேஜ் அண்ட் அ அவங்களோட அந்த ஜாப் ஸ்கோப் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிறனால, நம்மளோட ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ பொறுத்து உங்களோட சேலரி பேக்கேஜும் என்டையர்லி ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரிங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு கன்சல்டிங் குடுக்குறோமோ, அத பொறுத்து உங்களோட பேக்கேஜ நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் சிஎஃப்பி. ஸோ, இப்ப நான் சொன்ன இந்த போர்டு இருக்கு இல்லையா? எஃப்பிஎஸ்பி தட் இஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. இந்த போர்டு வந்து யுஎஸ்ஏ பேஸ்டு போர்டு. இப்போ இதுதான் வந்து மேஜர் பாடி. இந்த பாடிக்கு கீழ 27 கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஓத் எடுக்குறாங்க. தட் இஸ் நம்மளோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கோர்ஸ இந்த 27 கண்ட்ரிலயுமே வந்து அங்கீகரிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ, அதனால இதோட ரிக்வயர்மென்ட் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் சொல்றேன். இதோட ரிக்வயர்மென்ட் வந்து இயர் ஆன் இயர் 8.5% வந்து ஜாஸ்தி ஆயிக்கிட்டே வருது. தவிர்க்க முடியாம நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அட் த சேம் டைம் நம்மளோட ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரெக்கார்டுல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரிக்வயர்மென்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா?
2% கூட சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. அவ்ளோ தூரம் அதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா, இத பத்தின நாலேட்ஜே நெறைய பேத்துக்கு கம்மி தான். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. பட் இதோட அ படிக்கிறதுக்கான அந்த ஏரியா அண்ட் ஆல்சோ நம்ம எலிஜிபிலிட்டி இது எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ரொம்ப ரிஜிடா படிக்கணும். அதான் நம்மள ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாலே வந்து இது கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும். இதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் ஒரு ஒரு மாரி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த சிஎஃப்பி கோர்ஸ பார்க்கும்போது நெறைய இடத்துல நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, ஒரு ஒரு லெவல்ஸ நம்ம முடிக்கும்போது இவங்க சர்டிஃபை பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா மெம்பர்ஷிப் எடுத்து தான் நம்ம வந்து ஜாப் போகணுன்ற அந்த கிரைட்டீரியா இதுல இல்ல. எல்லா இடத்துலயுமே ஒரு சேஃபர் ஜோன் நமக்கு ஒரு ஒரு லெவல் முடிக்கும்போதும் இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ பத்தியும், இந்த போர்ட பத்தியும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். எப்படி இந்த கோர்ஸ நம்ம வந்து சர்ச் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்டின்னா, எங்க போய் பார்க்குறது அப்டின்னா, fbspindia.com இதுல போனீங்கன்னா, நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கலாம். உங்களுக்கு அந்த போர்ட்ல அந்த பர்ட்டிகுலர் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் நாளைக்கு நீங்க அத பார்க்கணும்னாலும் இப்படிதான் பார்க்கணும் அதுக்காக. பாருங்க. ஸோ இதோட அ 27 டெரிட்டரிலயும் இந்த கோர்ஸ வந்து சர்ட்டிஃபை பண்றாங்க. அட் த சேம் டைம் இதுல முடிச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2700 ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்காங்க. ரைட் இந்தியால 2700 ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்காங்க. குளோபல் நெட்வொர்க்ல இதுக்கு தேவையான ரிக்வயர்மென்ட்ட பார்க்கும்போது 2% கூட இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ரைட்டா? அதே மாதிரி நமக்கு இந்த கோர்ஸ வந்து நம்ம படிக்கிறோம் அப்டின்னா, நம்ம இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஃபினான்ஷியல் பிளான், இன்வெஸ்டிங் பிளான் இதெல்லாம் பண்றோம் இல்லையா? பண்ணும்போது ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா நான் இருக்கேன். அப்போ என்னென்ன ஏரியாவ நான் வந்து டச் பண்ணுவேன்னா, ஒரு ஒரு ஃபினான்ஷியல் கோலையும் இவாலுவேட் பண்ணுவேன். ஒரு இண்டிவிஜுவல் கிளையன்ட்டோட ஃபினான்ஷியல் டெவலப்மென்ட்ட நான் அனலைஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ், என்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்? இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா, என்ன மாரி கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னா, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவையும் அவங்களோட டெய்லி டே டு டே லைஃப்ல அவங்க ஃபினான்ஷியல் ஏரியா சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு ஒரு நேச்சர்லயும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனலோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஸோ, அதனால இந்த கோர்ஸ நம்ம தவிர்க்கவே முடியாது எதிர்காலத்துல. ஏன் அப்படின்னா, இந்தியால ஒரு குடும்பத்திற்கு ஒரு சிஎஃப்பி அப்படின்ற சூழ்நிலை வெகு விரைவில் வரும். அப்போ இந்த சிஎஃப்பியோட நீடு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆ ஏன்னா இன்னைக்கே 2% கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா, ஃபியூச்சர்ல தேவை இன்னும் ஜாஸ்தியாகும்னு நினைச்சு பாருங்க. ஸோ அதனால இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்ல சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, எல்எல்பி, சிபிஏ, சிஎஃப்ஏ இந்த மாரி முடிச்சிருக்கீங்கனாலும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோர்ஸ நமக்கு ஃப்ளெக்சிபிளா குடுக்குறாங்க. அதனால +2 முடிச்சுட்டாலே எனி ஸ்ட்ரீம்ல நீங்க சயன்ஸ் இருக்கணும், ஆர்ட்ஸ் இருக்கணும், ஆ வேற ஏதோ ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இந்த கோர்ஸ நீங்க பண்ண முடியும். ஆ இதுக்கு வந்து கிரைட்டீரியாஸ் காமர்ஸ் தான் இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ +2 முடிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டூ டூ சிஎஃப்பி கோர்ஸ். ஸோ இது எப்படி இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஃப்ரேம்லைன் பண்ணியிருக்காங்க. எப்படி சிலபஸ், எலிஜிபிலிட்டி என்ன? அதெல்லாம் ஒண்ணொண்ணா நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ இப்போ இத பொறுத்தவரைக்கும், இதோட எலிஜிபிலிட்டின்னு நம்ம போயிட்டோம் அப்டின்னா, 2 விதமா சொல்லலாம். தட் இஸ் அ ஒண்ணு வந்து ரெகுலர் பாத்வே. இன்னொன்னு சேலஞ்ச் பாத்வேன்னு சொல்லுவோம். ரெகுலர் பாத்வே அப்படிங்கிறது 2மே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சிஎஃப்பி சர்டிஃபிகேஷன்க்குள்ள போயி, சிஎஃப்பி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒண்ணொண்ணுலயும் இந்த எஜுகேஷன் புரொவைடர்ஸ், சிஎஃப்பி சர்டிஃபிகேஷன் இதோட ஈவென்ட்ஸ் அண்ட் இவங்க வெபினார்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. எவ்ரி வீக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அந்த வெபினார்ஸ்ல கூட நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். பட் இப்ப நீங்க வந்து உள்ள போய் பார்க்கறதுக்கு, ஆ இப்ப நான் உங்களுக்கு எப்படி போய் பார்க்கணுன்றது இதுல காட்டுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உள்ள போனீங்கனாலே எலாபரேட் பண்ணியிருக்கும். ஸோ, இப்போ இதுல வந்து இந்த 4 ஏரியா கவர் ஆகுங்க. தட் இஸ் ஒரு +2 முடிச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட் அப்படின்னா, ஆ 2 விதமான சொன்னேன் இல்லையா? ஒண்ணு ரெகுலர் பாத்வே, இன்னொன்னு சேலஞ்ச், ஸ்டாச்சுட்டரி பாத்வேன்னு சொல்லுவோம். இந்த 3 ஏரியா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ். இந்த 3 ஏரியாஸ் வில் பி கால்ட் அஸ் ரெகுலர் பாத்வே. இந்த ஃபைனல் ஏரியா இருக்குல்ல, இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் பிளானிங். இத வந்து சேலஞ்ச் ஸ்டாச்சுட்டரி பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் 4 லெவலுங்க. இந்த 4 லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் தான் இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட், செகண்ட் லெவல் ரிட்டயர்மென்ட் டாக்ஸ் பிளானிங், தேர்ட் லெவல் ரிஸ்க் அண்ட் எஸ்டேட் பிளானிங், ஃபோர்த் லெவல் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் பிளானிங்.
இந்த 4 லெவல ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஃபர்ஸ்ட் 3 இந்த 3 லெவல்ஸ நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஒரு லெவல் முடிக்கும்போதும் உங்களுக்கு தனித்தனியா சர்டிஃபிகேஷன் வந்துரும். அதே மாதிரி இந்த 3 லெவல்லயும் நம்ம ரெகுலர் பாத்வேன்னு சொல்ற மாரி, இன்னொரு விதத்துல எப்படி லேபிள் பண்றாங்கன்னா, ட்ராக் தட் இஸ் ட்ராக் 1, ட்ராக் 2 அண்ட் ட்ராக் 3. இத இந்த இந்த ஃபைனல் லெவல் இருக்கு இல்லையா? இந்த ஃபைனல் லெவல்ல நம்ம என்னென்ன சொல்றாங்கன்னா, கேப்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் லெவல்ல கேப்ஸ்டோன்னு சொல்றாங்க. இது எல்லாமே டிஃபரெண்ட் வேர்டிங்ஸ். பட் இத படிக்கிறதுக்கான அந்த அ ரோட் மேப்ப அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கன்ஃப்யூஷன் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். +2 முடிச்சிருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். ரைட்? அத நீங்க எப்படி வேணாலும் இந்த 3 லெவல்ஸ்ல எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணி எழுதிக்கலாம். இல்ல நீங்க டிகிரி வச்சிருக்கீங்க. சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, எல்எல்பி முடிச்சிருக்கேன். சிஎஃப்ஏ முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா, நீங்க இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸம்ப்டட். இந்த அ ட்ராக் 1, 2, 3 3மே எக்ஸம்ப்டட். அதாவது ரெகுலர் பாத்வே 3மே எக்ஸம்ப்டட். ஃபைனல் அந்த சேலஞ்ச் பாத்வே மட்டும் உள்ள நீங்க எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இந்த மாரி ஃப்ளெக்சிபிளா குடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஒரு லெவல் முடிச்சுட்டீங்கன்னா, இது சர்டிஃபை ஆயிடுது இல்லையா? அத பேஸ் பண்ணி யூ கேன் ஹேவ் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆனா மெம்பர்ஷிப் நீங்க எஃபிஎஸ்பி போர்ட்ல மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா, இந்த 4 லெவலையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி, பிளஸ் ஒரு எத்திக்கல் மாடியூல்னு ஒண்ணு இருக்கு. அதையும் கம்ப்ளீட் பண்ணி, பிளஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடியூல்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி. அதையும் ஃப்ளெக்சிபிளா தான் சொல்றாங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. ஸோ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க மெம்பர்ஷிப்ப இந்த சிஎஃப்பி போர்ட்ல எடுக்க முடியும். ரைட்? ஃபர்ஸ்ட்டு +2 முடிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸா இருக்காங்கன்னா, இந்த 4 லெவலையும் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ கேதர் பண்ணி, எத்திக்கல் மாடியூலையும் கம்ப்ளீட் பண்ணி, நம்ம மெம்பர்ஷிப்ப வாங்கணும். இல்ல நீங்க சிஏ, சிஎம்ஏ இந்த மாரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் பிளானிங் அதாவது சேலஞ்ச் பாத்வே அண்ட் கேப்ஸ்டோன் கூட சொல்லலாம். ஸோ அத நீங்க கம்ப்ளீட் பண்ணி, அந்த எத்திக்கல் மாடியூல் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் டைரக்ட் மெம்பர்ஷிப் ஃப்ரம் இந்த எஃபிஎஸ்பி போர்டு. இதுதான் இதோட பேசிக். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு வந்து ஏன்னா இதுல இந்த போர்டுக்குள்ள நீங்க போம்போது, இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள நீங்க போம்போது 2020ல தான் இவங்க அமெண்ட்மென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இதுல போட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பழைய சிலபஸும், கரண்ட்லி இருக்கக்கூடிய சிலபஸையும் கம்பைன் பண்ணி இருக்கும். பட் நீங்க 2யும் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிட வேணாம். இதுல இந்த எஃப்ஏக்யூஸ்ல போனீங்கன்னா, நியூ புரோகிராம் லான்ச்ட் இன் ஜூன் 2020 அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போம்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கரண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, கரண்ட் சிலபஸ் என்ன, கரண்ட் ப்ராசஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஸோ இந்த நியூ ப்ரோகிராம்ல ஆஸ் வி செட் நமக்கு 2 பாத்வே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா பார்க்கலாம் நம்ம. பாருங்க. இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம், ரிட்டயர்மென்ட் டாக்ஸ் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம், ரிஸ்க் அண்ட் எஸ்டேட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம், சிஎஃப்பி பிளானிங் எஸ்டேட் எக்ஸாம். ஸோ இந்த 4யும் தான் நம்ம படிக்க போறோம். தென் இதோட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேஷனும் நம்ம தனித்தனியா எடுக்க முடியும். இதுக்கு +2 முடிச்ச கேண்டிடேட்ஸ் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி இந்த கோர்ஸ் படிக்கணும், அதோட சிலபஸ பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷனோட சிலபஸ் என்ன? இப்போ இது இந்த கோர்ஸ வந்து நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவலா நான் எடுத்துட்டேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுல எனக்கு 3 லெவல்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அ அ ட்ராக் 1ல எனக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். தட் இஸ் பெர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங், அசெட் மேனேஜ்மென்ட் அண்ட் ரெகுலேட்டரி என்வைரன்மென்ட், லா கம்ப்ளையன்ஸஸ். இந்த 3 சப்ஜெக்ட்டுமே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வருது. லெவல் 1 அதாவது ட்ராக் 1ல வருது. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈச் எக்ஸாமுமே சொல்றேன். நாட் ஒன்லி லெவல் 1. இந்த 3 லெவலுமே 3 ட்ராக்குமே நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸாம். 75%க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ இதுல இந்த இந்த ஈச் ஒன்னுக்கும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, நியூ மாடியூல் படி, இந்த நியூ சிலபஸ் படி நமக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன், 75% எம்சிக்யூ, 150 மார்க்ஸ்க்கு எழுதுறோம். அண்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா 50% எடுத்தா பாஸ். ரைட்டா? ஈச் லெவலுக்குமே பார்த்தீங்கன்னா 50% எடுத்தா பாஸ். அண்ட் இதோட எக்ஸாமினேஷன் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் தட் இஸ் எவ்ரி மந்த்ல நமக்கு ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து இது ஓப்பன்ல இருக்கும். இது முன்னாடி எல்லாம் நமக்கு வந்து ஆட் மந்த் கூட வச்சிருந்தாங்க. இது அப்பப்போ அந்த ஓல்டு சிலபஸ்க்கும், நியூ சிலபஸ்க்கும் சேஞ்ச் ஓவர் பண்ணி பண்றாங்க. ஆ இது நீங்க கன்ஃப்யூஸ் ஆக எதுவுமே இல்ல. ஆட் மந்த் வர இடத்துல நமக்கு ஒரு 1 மாசம் விட்டு 1 மாசம் அப்படி வருங்க.
அப்போ அது வந்து ஓல்டு சிலபஸ் கவர் ஆகுது. நியூ சிலபஸ்ங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2020க்கு ஏன்னா நம்ம அதான அடாப்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 5 டேஸ் வந்து விண்டோஸ் ஓப்பன்ல இருக்கு. அது நம்ம ஆன்லைன்ல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே, நீங்க வந்து விண்டோஸ பிளாக் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்க்கு. இது வந்து இதுக்கு எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அதாவது இப்ப நான் இந்த வாரம் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். நாளைக்கு அடுத்த லெவல் எழுதுறேனாலும் எழுதலாம். அது உங்க பிரிவிலேஜ் தான். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம என்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃபிஎஸ்பி போர்ட்ல என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ரோல் பண்ண நாள்ல இருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ளார நம்ம இந்த ஹோல் கோர்ஸையும் முடிக்கணும். ரைட்? 3 இயர்ஸ்ன்னு இருந்தது. இப்ப 5 இயர்ஸ் ஆக்கியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்குள்ளார இந்த ஹோல் லெவல் 4 லெவலையும் நம்ம தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ கேதர் பண்ணி எத்திக்ஸ் மாடியூல முடிச்சு மெம்பர்ஷிப்ப வாங்கணும். ரைட்? ஸோ அப்போ நமக்கு எல்லாமே எம்சிக்யூ தான். நோட் திஸ் பாயிண்ட். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் லெவலு. இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கு. 3 ஏரியா. அந்த 3 ஏரியா தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கேன். பெர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் அசஸ்மென்ட் மேனேஜ்மென்ட், ரெகுலேட்டரி, என்விரான்மென்ட், லா கம்ப்ளையன்சஸ். இந்த 3யும் நம்ம முடிச்சோம் அப்படின்னா, எஃபிஎஸ்பி இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சர்டிஃபிகேஷன் எஃபிஎஸ்பி போர்ட்லேருந்து வாங்கிக்கலாம். ரைட்? அதுக்கப்புறம் 2வது லெவல், அடுத்த லெவல் இருக்கு இல்லையா? அந்த 2வது லெவல் வந்து ரிட்டயர்மென்ட் டாக்ஸ் பிளானிங் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுவும் அதே மாரி தான். இந்த லெவல நம்ம முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கெட் செப்பரேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் எஃபிஎஸ்பி போர்டு. ஸோ இதுல எவ்ளோ மாடியூல்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா 2 மாடியூலு. ரிட்டயர்மென்ட் பிளானிங் அண்ட் டாக்ஸ் பிளானிங் ஆப்டிமைசேஷன். இந்த 2 சப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சப்ஜெக்ட்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ரிட்டயர்மென்ட் அண்ட் டாக்ஸ் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற சர்டிஃபிகேட்ட நம்ம வாங்க முடியும். இதுவும் 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் தான். 75% 75 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் 150 மார்க்ஸ்க்கு எழுதுவோம் ஆக்சுவலி. அண்ட் 50%க்கு ஈச் இதுலயும் லெவல்லயும் 50% நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னா பாஸ்ன்னு கன்சிடர் பண்றாங்க. அண்ட் இது செகண்ட் லெவல். அதாவது ட்ராக் 2 அண்ட் இன் அனதர் வே ரெகுலர் பாத்வேன்னு சொல்லலாம். ட்ராக் 1 முடிச்சோம். ட்ராக் 2 பார்த்துருக்கோம். இப்ப ட்ராக் 3 பார்க்கலாம். ஸோ ட்ராக் 3 அப்படிங்கிறது எத டீல் பண்ணுதுன்னா, ரிஸ்க் அண்ட் எஸ்டேட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன டீல் பண்ணுது. ஸோ இதுலயும் அதே மாரி தான். பட் இதுல வந்து நமக்கு எழுதக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து 2 ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் எஸ்டேட் பிளானிங். இந்த 2 மாடியூல நம்ம முடிச்சோம் அப்படின்னா, யூ கேன் கெட் திஸ் ரிஸ்க் அண்ட் எஸ்டேட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் இது 2 ஹவர்ஸ் எக்ஸாம் 75% மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ லெவல் 1 இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட், லெவல் 2 ரிட்டயர்மென்ட் அண்ட் டாக்ஸ் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட், 3வது ரிஸ்க் அண்ட் எஸ்டேட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரெகுலர் பாத்வே ஹூ இஸ் எலிஜிபிள் +2 முடிச்ச கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் டு டூ திஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ராக் 1, ட்ராக் 2 அண்ட் ட்ராக் 3. ரைட்டுங்களா? ஸோ இந்த 3யும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 3க்குமே இந்த இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் சொல்றேன்ல, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லங்க. நமக்கு ஈஸியா பண்றதுக்காக இவ்ளோ தூரம் அவங்க வந்து அ நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளா குடுத்துருக்காங்க. எப்படின்னா, இந்த ஒரு மாடியூலுக்குமே தனித்தனி அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் தனித்தனி அ நம்மளே படிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆக்சுவலி. அ அது வந்து நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட் மாதிரிங்க. இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட்ட ஒரு சப்ஜெக்ட்டையும் நம்ம இப்ப பிரின்சிபல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல போய் பிரின்சிபல்ஸ்ன்னு போனோம்னா, அதுல யூனிட் வைஸ் டெஸ்ட். ரிஸ்க் எக்ஸ்போஷர்னா யூனிட் வைஸ் டெஸ்ட். அந்த மாரி ஒரு மாடல் அவங்களே குடுக்குறாங்க. சோ தட் நம்ம படிக்கிறது நமக்கு ஈஸியாகும். கம்பைன்டா நம்ம எழுதக்கூடிய ஃபைனல் எக்ஸாம் தான் அங்க மேட்டர்ஸ். ஸோ அசஸ்மென்ட்ங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வொர்க்கிங் ஏரியா தான். நம்ம படிக்கிறதுக்காக அங்க ஒரு அசஸ்மென்ட் டெஸ்ட் தான் அது. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் திங். பட் நீங்க எக்ஸாம் எழுதும்போது இந்த மாடியூல்ல நம்ம எக்ஸாமா எழுதுறோம்ல, அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸாம். ஸோ அத கம்ப்ளீட் பண்ணும்போது தான் சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் இல்லது நீங்க வந்து நான் ஃபைனலாவே சிஏ முடிச்சிருக்கேன், சிஎஸ் முடிச்சிருக்கேன், சிஎம்ஏ வச்சிருக்கேன், சிஎஃப்ஏ படிச்சிருக்கேன், சிபிஏ படிச்சிருக்கேன். இந்த மாரி எல்எல்பி முடிச்சிருக்கவங்க கூடங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 3மே எக்ஸம்ப்டட். இந்த 3 லெவல் நம்ம பார்க்குறோம்ல, இந்த 3 லெவல் அதாவது ட்ராக் 1, 2, 3 3மே எக்ஸம்ப்டட். கேப்ஸ்டோன் மட்டும் எழுதினா போதும். அதாவது சேலஞ்ச் எக்ஸாம் இது சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். இது வந்து இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ல இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணா போதும். இந்த எக்ஸாம் முடிச்சு நான் சொன்ன மாரி 2 அதர் கிரைட்டீரியாஸ் எத்திக்ஸும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இத முடிச்சா போதும். இப்போ இந்த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் நான் வந்து டிகிரி வச்சிருக்கேன், எம்பிஏ ஃபினான்ஸ் வச்சிருக்கேன்றவங்களுக்கும் இது சூட் ஆகும். ஸோ இது முடிச்சவங்க, இவங்க டைரக்ட்டா ஃபைனலா இதுக்குள்ளார ஃபைனல் இந்த சர்டிஃபிகேஷன மட்டும் எழுதினா போதும். மீதி 3மே இவங்களுக்கு வந்து எக்ஸம்ப்ட் ஆயிடும். இதுல வந்து 3 மாடியூல் இருக்கு. அதாவது 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ்,
அண்ட் என்கேஜிங் கிளைண்ட்ஸ் ஃபார் லைஃப் அண்ட் டெவலப்பிங் எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் பிளான்ஸ். இந்த 3 மாடியூலையும் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து சினாரியோ பேஸ்ட் எக்ஸாம், அதாவது கேஸ் ஸ்டடி எழுதுற மாதிரியான ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ்டு மாடல்னு 2 கேட்டகரியா குடுக்குறாங்க. சூப்பர்வைஸ்டு மாடல்னா என்ன? நான் வந்து படிச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அ நான் வந்து சிஎஃப்பி போர்டு கிட்ட இப்ப நான் வந்து இந்த ஃபைனல் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கேப்ஸ்டோன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேலஞ்ச் மாடியூல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அ சிஎஃப்பி போர்டு கிட்ட நான் வந்து இது இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட சூப்பர்விஷன் யாரோ ஒரு சிஎஃப்பிக்கு கீழ நான் வந்து வொர்க் பண்ணும்போது, இட் பிகம்ஸ் a 1 இயர் சூப்பர்வைஸ்ட் ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். இல்லது நான் வந்து சிஎஃப்பி படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த ஏரியால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நான் அந்த ஏரியால தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கவே அந்த ஏரியால ஜாப்க்கு போறேன். அந்த மாரி கேட்டகரி இருக்கிறவங்களுமே 3 இயர்ஸ் அன்சூப்பர்வைஸ்டா 3 இயர்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற பட்சத்துல அதையுமே கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதுவுமே ஃப்ளெக்சிபிள் தான். எஃபிஎஸ்பி போர்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸையுமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டா வைக்கல. எல்லாமே அதுவுமே ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸா எனக்கு வந்து நான் இந்த இந்த ப்ரொஃபஷனல்ல எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெதர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ அவங்க 3 இயர்ஸ் அன்சூப்பர்வைஸ்டா எடுத்துக்குவாங்களா அப்படின்னா, அதுக்கு நம்மளோட இந்த எஃப்ஏக்யூக்குள்ள போனீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அத நீங்க போய் பாருங்க. இல்ல அதுல ஏதாவது அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நீங்க கால் பண்ணி ஆரா எஜுகேஷன்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. தே வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேண்டேட்டரி. அது வந்து லெவல் 1, 2, 3 அதாவது ட்ராக் 1, 2, 3 அந்த ரெகுலர் பாத்வே கம்ப்ளீட் பண்றவங்களுக்கும் சரி, அல்லது டைரக்ட்டா இந்த சேலஞ்ச் பாத்வே கேப்ஸ்டோன் அது கம்ப்ளீட் பண்றவங்களுக்கும் சரி, இந்த எத்திக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எஃபிஎஸ்பி போர்ட் சொல்லுது. அதாவது இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஐ மீன் 5 ஹவர்ஸ் கோர்ஸ். 5 ஹவர்ஸ் கோர்ஸ். இத வந்து நம்ம ஆன்லைன்லயே ட்ரெய்னிங் எடுத்து, இவங்க சொல்ற அந்த அ அ சிலபஸ கவர் பண்ணிட்டு, இது வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஹவ் டூ பிஹேவியரல் பேட்டர்ன் தான். சிஎஃப்பியா இருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து 5 டூ 6 ஹவர்ஸ் ஒரு வீடியோ லெக்சர் தான். இத வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். நம்ம வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆ இந்த எத்திக்ஸ் மாடியூல முடிச்சுட்டு தான் கன்சிடர் பண்றாங்க. இது ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் எத்திக்ஸ் மாடியூலும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இது மேண்டேட்டரி. ஏன்னா இந்த 3யும் கண்டிஷனா வைக்கிறாங்க. இந்த 4 லெவல முடிக்கணும். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிளஸ் எத்திக்ஸ் வேணும். ஸோ இந்த 3யும் முடிச்சவங்க தே கேன் அப்ளை ஃபார் மெம்பர்ஷிப் அப்படின்னு தான் எஃபிஎஸ்பி போர்டு சொல்லுது. ஸோ அதனால எத்திக்ஸ் மாடியூல அவாய்ட் பண்ண முடியாது. மேண்டேட்டரியா நம்ம அத பண்ணியாகணும். ஆனா நமக்கு ஒரு லெவல் முடிக்கும்போதும் தனித்தனி சர்டிஃபிகேஷன் வச்சு நான் மெம்பர்ஷிப் வரைக்கும் போலன்னா கூட இட் வில் பி வேல்யூட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்ன்றத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இது பத்தி எனக்கு இன்னும் கன்ஃப்யூஸ்டா இருக்குங்க. ஏன்னா, இதுல நெறைய இருக்குங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்றதே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு சொல்லாத கோர்சஸ் மாரி இருக்கே அப்டின்னா, இது டிஃபிகல்ட்னஸ் ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளா நமக்கு குடுக்கறனால, நெறைய ஆப்ஷன்ஸ் அவங்க தரனால நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கிற மாரி இருக்கும். பட் இட் இஸ் வெரி கிளியர். நம்ம 4 லெவல்ல படிக்கணும். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ கேதர் பண்ணணும். எத்திக்ஸ் முடிச்சா மெம்பர்ஷிப்ப வாங்கலாம். அந்த 4 லெவல்லயும் ஒரு லெவலுக்கும் அவங்க 3 சப்ஜெக்ட்ஸ், 2 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஒரு லெவலையும் முடிக்கும்போது சர்டிஃபை பண்றாங்க. ஸோ சிம்பிள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது சில எக்ஸம்ஷன்ஸும் கேதர் பண்றோம். அவ்வளதான். அண்ட் இந்த கோர்ஸ பத்தின சேலரி பேக்கேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சேலரி பேக்கேஜ் வந்து அ இன்னைக்கு சினாரியோக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் நமக்கு 3 நேச்சர்ல சொல்லலாம். அதாவது ஃப்ரெஷர், தென் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனல் அண்ட் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னா, மினிமம் லோ லெவல் இன்கம்னு சொன்னா கூட நம்ம ஆனுவலி ஒரு 5 லேக்ஸ் ரூபீஸ் சொல்லலாம். ஹையர் லெவல் இன்கம்னா ஆனுவலி ஒரு 16 லேக்ஸ் வரைக்கும் சொல்லலாம். இது வந்து எம்ப்ளாய்மென்ட் பேசிஸ்ல சொல்றேன் ஃப்ரெஷருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவலா போய் பிராக்டிஸ் கன்சல்டன்ட்டா போறேன் அப்படின்றவங்களுக்கு, அக்கார்டிங் டூ தியர் சர்விஸ் தே கேன் சார்ஜ் த சர்விஸ் சார்ஜஸ். ஸோ இது வந்து இங்க தான் இருந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணணும் இந்தியால அப்படின்னு இல்ல. இங்க இருந்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் வியூஸ, அட்வைஸ ஆல் ஓவர் த வேர்ல்ட் குளோபலா இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் கிளையண்ட்ஸ்க்குமே நீங்க குடுக்கலாம். ஸோ அ இதுக்கு நமக்கு அ வேற ஏதாவது ஆ ஏரியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமானா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஏரியா இஸ் ஃபீஸ் இல்லையா? எவ்வளோ தூரம் நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு காசு செலவாகும் அப்படின்னா,
நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இப்போ நிறைய மோடு இருக்குல்ல. ஆன்லைன்ல படிக்கிறது, லைவ்ல படிக்கிறது, அப்புறம் வந்து டியூஷன் இல்லாம இண்டிவிஜுவலா படிக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க டியூஷனே இல்லாம நானே படிச்சு முடிக்கிறேங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 1,50,000 இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இல்ல எனக்கு சப்போர்ட் வேணும். நான் யார்ட்டயாவது ஜாயின் பண்ணி இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஆறா மாரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, அது இன்ஸ்டிடியூட்ஸ் டூ இன்ஸ்டிடியூட் வேரி ஆகும். அண்ட் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். பட் ஆக்சுவல்ஸ் நமக்கு வந்து ஆஸ் பர் த இன்ஸ்டிடியூட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் ஃபீ, மாடியூல் ஃபீ இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 1,50,000 இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அண்ட் நம்ம சிலபஸை பற்றி பார்த்துட்டோம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், ஃபீஸை பற்றி பார்த்துட்டோம், சேலரியை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், வெரி நியர் ஃபியூச்சரில் இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்அவாய்டபிள்ங்க. எங்கே போனீங்கனாலும் சிஎஃப்பியோட இன்வால்மெண்ட் இல்லாத ஏரியா இருக்கவே முடியாது. அது கம்பெனிஸ் ஆனாலும் சரி, இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல் சைடில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லது ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண நபர்கள், ஃபேமிலி நபர்களா இருந்தாலும் சரி, சிஎஃப்பியோட நீடு அவ்வளோ தேவை இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சிஎஃப்பி வேணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி, அந்த ஒரு சூழ்நிலை வெரி நியர் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஆல்ரெடி வந்துருச்சு. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படிதான். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சிஎஃப்பி அப்படின்ற மாடல்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நமக்கு சிஎஃப்பி கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அன்அவாய்டபிள் கோர்ஸ் ஆயிடுச்சு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்தராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் ஆரா எஜுகேஷன். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம கிளாஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ஆரா எஜுகேஷன். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆரா எஜுகேஷன் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃபார் ஆல் த கோர்சஸ், நாட் ஓன்லி சிஎஃப்பி, வித் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது எல்லா கோர்ஸுக்கும். அதை பற்றின அவேர்னஸ் தான் யாருக்குமே கிடையாது. அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். அது ஒரே ஒரு சின்ன மந்த்ரா தான் நம்மளோட லைஃப்ல கிராக் பண்றதுக்கான ஏரியா. அதை நம்ம தேடி பிடிக்கிறது நம்ம சாமர்த்தியம். ஸோ அதனால நிறைய தெரிஞ்சுக்கோங்க. திங்க் பிக் அண்ட் அச்சீவ் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் ஆரா எஜுகேஷன் அண்ட் லைக் அவர் சேனல். தேங்க்யூ.